அதே மாதிரி இந்த கேது ராகு கேதுக்களுக்கு கைரேகையில இடம் இல்லாட்டாலும் கூட இந்த செவ்வாய் மேடுன்னு சொல்றோம். இந்த புதன் மேட்டுக்கு கீழே குரு மேட்டுக்கு மேல அந்த மத்தியில இருக்கக்கூடிய இந்த பகுதியில கீழ் செவ்வாய், மேல் செவ்வாய், நடுச்செவ்வாய்னு 3 செவ்வாயை சொல்றாங்க. இந்த நடுச்செவ்வாய பூமி மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா அது இந்த சூரிய மேட்டு பக்கத்துல ராகுன்னு நினைச்சுக்கிறணும். அப்புறம் கீழ் பக்கத்துல இருக்கிற அந்த பள்ளத்தை, கீழ் செவ்வாய் மேட்டு பக்கம் இருக்கிறத பள்ளம்னு நினைச்சுக்கணும். அது பூமிக்கு கீழ்ப்பகுதின்னு வச்சுக்கணும், தெற்கு பகுதின்னு. அப்ப இது கேது, அதை ராகுன்னு வச்சுக்கணும். அந்த பகுதியில ஏதாவது விதி ரேகையிலையோ இல்ல தன ரேகையிலையோ இல்ல ஆயுள் ரேகையிலையோ இல்ல புத்தி ரேகையிலையோ எதையாவது தொட்டு இருக்கிற மாதிரி ஒரு கிளை ரேகைகள்ல சிவப்பு புள்ளிகள் இருந்துச்சுன்னா கரும்பாம்புனா ராகுன்னு அர்த்தம், செம்பாம்புனா கேதுன்னு அர்த்தம். அப்ப சிவப்பு புள்ளிகள் இருந்தா அது கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷத்தை குறிக்கும். அவர் ஜாதகத்திலையும் கேது தோஷத்தை கொடுக்குற மாதிரி அமைப்பு இருக்கும். அந்த சிவப்பு புள்ளிகளும் இருந்துச்சுன்னா அவருக்கு 100% அது பாதிப்பை கொடுக்கும். அந்த கேதுவை பத்தி ஒரு சில பாடல்கள் இருக்கு. பொதுவா அந்த கேதுவோட காரகம் நான் முதலே சொன்ன மாதிரி விரக்தி, வைராக்கியம், ஞானம், மோக்ஷம், பிராமணர், அதாவது பிரம்மம் அறிதல், ஒரு பிராமணர் மாதிரி அவர் இருப்பார். கபடம், மயக்கம் தரும் வஸ்து, இந்த குளோரோஃபார்ம் இதெல்லாம் இந்த கேதுவால வரக்கூடிய விஷயம்தான். பரதேச ஜீவனம், சித்த பிரம்மை, விஷபாண்டு, கொலை செய்தல், தீபாந்தரம், மந்திரம், கணபதி உபாசனை, விபச்சாரம், தாய்வழி பாட்டன், மாதாமகி வர்க்கம், அதாவது தாய் வழி, தந்தை வழி, தந்தைக்கு அம்மா அப்பா அந்த மாதிரி சொல்றது, அம்மா வழியில அப்பா அம்மா,